எனக்கு தெரிஞ்ச சூர்யா சாருக்கு வந்து அவரோட படத்துக்கு டிக்கெட் புக்கிங் பயங்கரமா போனது இந்த படம் தான். ஸோ இது எல்லா விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் உங்களோட தனிப்பட்ட உங்களோட தப்புனால இது எல்லாத்தையும் கொண்டுட்டு இன்னைக்கு வரும், இப்போ வரும், நாளைக்கு வரும் அப்படின்றது தள்ளி போட்டு போனாலும் இந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும்ல, பசங்களோட அந்த ஃபேன்ஸோட சந்தோஷம், அவங்களோட மனநிலையெல்லாம் இருக்குல்ல, ட்விட்டர்லாம் பறந்துருக்கும். இன்னைக்கு அரசியல் கண்டென்ட் மீறி கருப்பு பேசப்பட்டிருக்கும். ஒரு வழியா படம் வரப்போகுது நம்ம நைட்டு இந்த மாதிரி புல் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு சினிமா ரசிகர்களுக்கு, சூர்யா ரசிகர்களுக்கு பண்ணுற துரோகம் தான். முழுக்க முழுக்க எஸ்ஆர் பிரபு அவர்களின் அலட்சியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப மன வருத்தம் தலைவா எனக்கு அது. உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எடுத்துக்கோங்களேன், பொங்கல்லேருந்து ஒரு நல்ல படம் வராதான்ற அளவுக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. நல்ல படங்கள் வந்திருக்கு, நான் அதில் மாற்று கருத்து இல்லை. பட் ஒரு செலிப்ரேஷன் மூமெண்ட்னு ஒரு படம் இருக்கும்ல, அந்த மாதிரி படங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிப்பட்ட ஒரு படமாக கருப்பனை ரொம்ப எதிர்பார்த்தோம். இன்ஃபேக்ட் சூர்யா சாருமே திருப்பியும் தேட்டரில் அவரே சொல்லியிருப்பாரு, கொஞ்ச நாள் டைம் விட்டேன், இதெல்லாம் மறந்துடுவியா அப்படின்றத. உண்மையிலே அப்படிதான் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு படம் இன்னைக்கு காலைல வந்திருந்தா எப்படி ஒரு இன்னைக்கெல்லாம் அந்த தேட்டர் இவ்வளோ காலியாக இருக்குமான்றது தெரியல. அவ்வளோ செலிப்ரேஷன் மூமெண்ட்டாக இருந்திருக்கும். பட் அது எல்லாமே மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற வருத்தம் தான். இதில் யாரையுமே பிளேம் பண்ண முடியாது, ஒருத்தரை தவிர ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு அவர் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் தான் முதலீடு போட்டு ஒரு படம் எடுக்கிறீங்க. இந்த படத்தோட டைட்டில் அறிவிச்சதுலேருந்து எவ்வளோ பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க. டைட்டில் அறிவிக்கிறப்போ கீழே ஏறாமான் இருந்தது, அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றினீங்க. அதுக்கப்புறம் சாயபநேக்கர் உள்ள வந்தார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் கொஞ்சம் அங்கங்கே நின்று ஒரு வழியாக படம் முடிஞ்சு டீசர் ரிலீஸ் ஆகிறப்போ சூர்யாவோட பர்த்டே சிறப்பு நல்லா இருந்தது. டீசர் நல்லா இருந்தது. ஏதோ ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டில் பயங்கரமாக மறுபடியும் சூர்யா சார் ஒரு வில்லேஜில் ஒரு வித்தியாசமான கேரக்டர் அப்படின்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேட்லாம் சூப்பராக இருந்தார். அப்போ அந்த எதிர்பார்ப்பை கொண்டு அதுக்கப்புறமும் உங்களோட கெட்ட நேரமாக இல்லை, அடுத்தடுத்த ரிலீஸ்க்கான பிளான் பண்ணும் போதெல்லாம் வேறு படங்களோட ரிலீஸ் உள்ளே வந்தது, தள்ளி போட்டுகிட்டே போனாங்க. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ அரசியல் உள்ள நுழைஞ்சது, தேர்தல் வந்தது. எல்லாம் அதாவது 1 2 இல்லை, ஏகப்பட்ட தடங்கல்கள் எல்லாத்தையும் தாண்டி ரிலீஸ்க்கான டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி நாளைக்கு ரிலீஸ் டிக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசாங்கமே மாறி எப்போவுமே ஜியோன்றது அப்படியே நெக் டு நெக் காத்துட்டு இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்து எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது. ஒரு வழியாக படம் வரப்போகுது நம்ம நைட்டு இந்த மாதிரி புல் பண்ணுறதுலாம் எனக்கு தெரிஞ்சு சினிமா ரசிகர்களுக்கு, சூர்யா ரசிகர்களுக்கு பண்ணுற துரோகம் தான். முழுக்க எஸ்ஆர் பிரபு அவர்களின் அலட்சியம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்தை நீங்கள் தயாரிக்கிறீங்க, எத்தனையோ கோடி போட்டு காசு போட்டு தான் நீங்கள் எடுக்கிறீங்க. அப்போ அந்த படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ யாரெல்லாம் இதுக்கு பிரச்சனையாக வருவாங்க அப்படின்றதுனால தான் என்ஓசி வாங்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு ஏன் வாங்குறீங்க, நாளைக்கு யாருமே எதுக்குமே வரக்கூடாது. அப்போ படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட என்ஓசி வாங்குற மாதிரியே படத்தை வெளியில் சம்மந்தப்பட்டவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரோட பிரச்சனையும் தீர்த்துட்டு தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது ஒரு ஃபெஸ்டிவல். அப்போ அந்த ஃபெஸ்டிவல் நல்லா இருக்கணும்னா அதை சார்ந்து வேலை செஞ்ச அத்தனை பேரோட மனசும் நல்லா இருக்கணும், அவனும் சந்தோஷமா இருக்கணும். அப்படியே ஒவ்வொருத்தன் வயிற்றுச்சலின் கிளப்பி கொட்டிக்கிட்டு யாருக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன்ற மனநிலையில் எவன் கொடுக்குமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, படம் வந்துட்டோம், நம்மளை யார் கேட்கறது அப்படின்னு மனநிலையில் இருந்தால் இப்படி தான் ஆகும். அவர் ஒரு மெசேஜ் போறாரு 3 லைனில், இந்த மாதிரி சாரி அப்படின்ற ஒரு அப்பாலஜைஸ் பண்ணுறாரு. இது எவ்வளோ பெரிய விஷயம், உங்களுக்கு அவ்வளோ ஜஸ்ட் லைக் தட் இருக்குல்ல. இப்போ நார்மல் நியூட்ரல் ஃபேன்ஸ் எங்களுக்கே ஓகே படம் பார்க்க முடியல அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்குன்னா, சூர்யா சாருக்கு இந்த படத்தை சூர்யா சாரோட ஃபேன்ஸ்க்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா அப்படி ஒரு காம்போ பாடல்கள் ஒரு சில பேருக்கு பிடிக்கலனாலும் ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆர்ஜே பாலாஜியோட சூர்யா சார் இணையறாங்க, த்ரிஷா மலையபாரி ஒரு பழைய கூட்டணி வரும்போது அதுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ ஃபேன்ஸ் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த படத்துக்கு. இன்னும் சொல்ல போனால் இன்ஃபேக்ட் ரெட்ரோ படம் அவங்க ரொம்ப எதிர்பார்த்து அது ரொம்ப கொஞ்சம் சரிஞ்சப்போ கூட கருப்பு நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றும், நல்ல படமாக இருக்கணும், அவ்வளோ ஹோப்பில் இருந்து அவ்வளோ பேனர்ஸ். இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிஞ்ச சூர்யா சாருக்கு அவரோட படத்துக்கு டிக்கெட் புக்கிங் பயங்கரமாக போனது இந்த படம் தான். ஸோ இது எல்லா விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சும் உங்களோட தனிப்பட்ட உங்களோட தப்புனால இது எல்லாத்தையும் கொண்டுட்டு இன்னைக்கு வரும், இப்போ வரும், நாளைக்கு வரும் அப்படின்றது தள்ளி போட்டு போனாலும் இந்த மொமெண்ட் இருக்குல்ல, அந்த இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு மொமெண்ட் இருந்திருக்கும்ல, பசங்களோட அந்த ஃபேன்ஸோட சந்தோஷம், அவங்களோட மனநிலையெல்லாம் இருக்குல்ல, ட்விட்டர்லாம் பறந்துருக்கும். இன்னைக்கு அரசியல் கண்டென்ட் மீறி கருப்பு பேசப்பட்டிருக்கும். அது எல்லாமே அதை மிஸ் பண்ணிட்டீங்க. அதாவது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை மிஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு நைட் ரிலீஸ் ஆகலாம், நாளைக்கு மார்னிங் ரிலீஸ் ஆகலாம், வாட் எவர், அது வேற. பட் இந்த மொமெண்ட்ன்றது மிஸ் பண்ணதுக்கான முழுக்க காரணம் பிரபு தான். இல்ல நிறைய இடத்துல இப்போ பாம்பேல படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆமா, அங்கிருந்து ரிவ்யூஸ் வர ஆரம்பிச்சு. ஆமா கண்டிப்பா. இப்போ என்ன சொல்ல போறீங்கன்னா நைட்டுக்குள்ள உங்களுக்கு ஹெச்டி பிரிண்டே விட்டுருவாங்க, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குல்ல. அப்போ அது யாரோட தப்பு? நீங்க அங்கே ஸ்டாப் பண்ணிருக்கணும். இங்கே ரிலீஸ் ஆகலாம், நீங்கள் அங்கே ஸ்டாப் பண்ணிருக்கணும். நார்த் இந்தியாவில் ஸ்டாப் பண்ணி அவங்க வீடியோலாம் எடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும் தலைவா. அந்த படத்தோட கியூரியாசிட்டி நான் தான் சொன்னல, உங்களுக்கான அந்த மொமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகல, யாருக்காக எடுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தமிழ் ஃபேன்ஸ்க்காக தான் எடுக்கிறீங்க. இங்கே ரிலீஸ் ஆகலை, இப்போ ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ணிருக்கணும்.
அதுலேயுமே அவர் போட்டு விட்டுருக்காரு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, என்னோட வேலை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அது எப்போ ரிலீஸ் ஆகுதோ ரிலீஸ் ஆகட்டும், என் பிரச்சனை இல்லைன்னு ஒதுங்கி நிற்கிறதுக்கு நீங்கள் தயாரிப்பாளர் இருக்கவே தகுதி இல்லாதவர். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடியோ கிரீன் பேஷன் ஸ்டுடியோஸ் இவர் எஸ்ஆர் டிமர்சியாசம் மொத்தத்தையும் மூடு விழா நடத்தி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிடணும், வேற எங்கேயாவது படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி. மோர் ஓவர் சூர்யா சார் ஃபேன்ஸோட ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் அதை வைக்கிறேன். தயவு செய்து இனிமே உங்க ப்ரொடக்ஷன்ல கூட நீங்க கொஞ்ச நாள் படம் எடுக்க நடிக்காதீங்க. 2D என்டர்டைன்மெண்ட் கூட விட்டுருங்க. மற்ற மாற்று ப்ரொடக்ஷன் மற்ற வெளியில போய் பண்ணுங்க. வேற வெளியில போய் ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணுங்க. உங்களோட வேலை படம் பண்றது, ஹீரோவா நடிக்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. தேவையில்லாத ப்ரெஷர்லாம் வச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்கு 4 படம் கொடுத்தா கூட பாக்குறதுக்கு ரெடி. அது நியூ சூர்யா ஃபேன்ஸையும் தாண்டி மற்ற ரசிகர்களுமே ரெடி. நீங்க கமர்ஷியல் படம் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாம கமர்ஷியல் படங்களே பண்ணுங்க. அதை பண்றதுக்கு ரெடி. எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப அவங்க குடும்ப ஆளுங்களை நம்புறதுலே அவரோட வளர்ச்சி ரொம்ப தடுக்கப்பட்டிருக்குன்றதை நான் நம்புறேன். இல்ல அவருக்கு அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லா படமும் ஆமா, ரெட்ரோவும் எடுத்துக்கோங்க, அதுவும் பிரச்சனை ஆச்சு. அதுவுமே பாத்தீங்கன்னா அவரோட ட்ரீம் வார் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கங்குவாவா இருக்கட்டும், அதுவும் ஸ்டூடியோ கிரீன். அதெல்லாம் அவங்களோட வாய்னாலே படங்கள் அவர் கொடுக்குற ஒரு ஹோப்பு தாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இதுக்கு வந்திருக்க ஆடியோ லான்ச்சுக்கு எடுத்துக்கும் போது அந்த டிக்கெட் அப்படியே வச்சுக்கோங்க, நான் அவங்க சக்சஸ் மீட் அதெல்லாம் தேவையில்லாத வாய். ஆனால் கேட்கணும், ரஜினி சாரே இன்னைக்கு ரஜினி சார் கூலியா இருக்கட்டும், தக் லைஃப் கமல் சாரோட படமா இருக்கட்டும், விடாமச்சு அஜித் சார் படமா இருக்கட்டும், யார் படமா இருந்தாலும் அடி வாங்குது ஆப்வியஸ்லி. அப்படி இருக்கிறப்போ ஒரு கண்டென்ட் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க சக்சஸ் மீட்ல என்ன வேணாலும் பேசுங்க, உங்களை எவனை கேள்வி கேட்க போறது இல்லை. ஆடியோ லான்ச்ல பேசுறது, அவரை உசுப்பேத்தி விடுறது. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், உங்க ஃபேமிலி மெம்பர் கிடையாது. அவர் ஃபேமிலி மெம்பர் தான், பட் அவரோட வேலை என்னன்னா படங்கள் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ரிலீஸ் பண்றது தான். அவர் உட்காந்துட்டு சொல்றாரு சூர்யா தான் பேன் இண்டியா ஸ்டார்னா சூர்யா மட்டும்தான். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நடிகர்கள் ரசிகர்களை தூண்டி விடுறது. இப்போ ஆப்வியஸ்லி நெகட்டிவ் நீங்க உருவாக்குறீங்க. எதுக்குன்ற தேவையில்லை. ஒரு படம் வரட்டும், ரிலீஸ் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே அந்த படம் ஒரு குறிப்பிட்ட ஃபேன்ஸ் மட்டும் பார்த்து படம் ஓடாது தலைவா. நீங்க எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க, எத்தனை வாட்டி பார்ப்பான், 2 வாட்டி 3 வாட்டி. அதை தாண்டி வரணும்ல, மற்றவங்களும் வரணும்னா அவங்க வாயை மூடிக்கணும், அவ்வளவுதான். வாயை மூடிட்டு ஒரு படம் நல்லா இருந்தா கண்டிப்பா. இப்போ ரெட்ரோலாம் இவர் வாய் விடாம, கங்குவாலா அவர் வாய் விடாம, எந்த எக்ஸ்பெக்டேஷனையும் வச்சுக்காம, சார் சூர்யா சாருமே சொல்லுவேன், இவங்க கொடுத்த ஹோப்ல படம் நெருப்பு மாதிரி இருக்குன்னு கங்குவா. படம் பார்த்துட்டு வெளியே வரணுக்கு எவ்வளோ அப்போ எப்படி எதிர்பார்த்துட்டு உள்ள போய் உட்காந்துருப்பான். இது எல்லாமே தவிர்த்துருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு சூர்யா சார் அவர் பேசின விதமா இருக்கட்டும், அவர் ஹேண்டில் பண்ண விதமா இருக்கட்டும், ரொம்ப ஜெனியூனா இருந்தது. இப்பயும் பிரச்சனை நான் சொன்ன மாதிரி ப்ரொடக்ஷன் சைட்ல ஏற்கனவே அவர் படம் வந்தாலே வேண்டுமே நல்லான்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ். அதுதான் தலைவா. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேன்ஸை உசுப்பேத்தி விடுறது, ஒருத்தரோட தனிப்பட்ட நடிகரோட ரசிகர்களை போய் தூண்டி விடுறது, உசுப்பேத்தி விடுறது, அவங்க கூட சண்டை வலிக்கிறது, ஆன்லைன்ல டாக்ஸிசிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. அப்ப அதை தாண்டி மக்கள் ஆஃப்லைன்ல இதை பத்தி எதுவுமே தெரியாம வரவங்க ஒரு படம் டிக்கெட் கொடுத்து வாங்கி இந்த படம் பார்க்கலாமான்னு கேட்கிறப்போ தியேட்டர்லயே அந்த படம் நல்லா இல்லைன்ற ஒரு ரிவ்யூ சொல்லிட்டாங்கன்னா ஆப்வியஸ்லி உள்ள போறது இல்லை. அப்ப அப்படிதான் நடக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, கொடுக்குற படம், எடுக்கிற ஸ்கிரிப்ட், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இல்லாம மக்கள் பாக்குற மாதிரி ஜனரஞ்சமான படம் கொடுங்க. கண்டிப்பா மக்கள் வருவாங்க. ஆன்லைன்ல எவ்வளவு நான் கேட்கிறேன்னா, இப்ப அதை சொல்ற போது விஜய் சாரை நம்ம புகழ்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் கோட்டுக்கு வராத ஒரு நெகட்டிவிட்டியா, பீஸ்டுக்கு வராத நெகட்டிவிட்டியா, வாரிசுக்கு வராத நெகட்டிவிட்டியா, எனக்கே பிடிக்காது அந்த படம்லாம். ஆனாலும் அந்த படத்துக்கான மக்கள் கூட்டம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேலாம் வண்டியோட இடம் இருக்காது, பார்க்கிங்லாம் ஃபுல்லா இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு படம் கொடுங்க. அந்த ரிவ்யூவர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண, இந்த ஆன்லைன்ல உட்காந்துட்டு ட்வீட் போட்டு இருக்கிறவனை சாட்டிஸ்ஃபை பண்ண, என்ன மாதிரி ஆட்கள் மூவி ஃபேன்ஸ் சொல்லிட்டு என்ன மாதிரி இருக்கிற படம் பண்ணாதீங்க. சக மனுஷன் சாதாரண ஒரு பொதுஜன மக்கள் சாட்டர்டே சண்டே நிம்மதியாக ஒரு படம் பார்க்கணும், அவங்களுக்காக படம் பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல படமா இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரொடியூசர் வச்சுட்டு என்ன பண்றது? இந்த மாதிரி படம் எடுத்தாலும் இப்படி நான் 60 கோடி வச்சிருக்கேன், 70 கோடி வச்சிருக்கேன், கடைசி நேரத்தில் தான் சொல்லுவான் படத்தை நிப்பாட்டுவா, நீ காசு கொடுன்னு கேட்கறதுலாம் அது பெரிய துரோகம் தலைவா. அது இப்பயும் சூர்யா சார் தலையில தான் வந்திருக்கு. அவர் படம் நடிச்சு அது எல்லா வேலையும் பார்த்து இப்போ ப்ரொடியூசர் வேலையும் பார்க்கறதுக்கு இவன் ஏன் ப்ரொடியூசரா இருக்கணும்? அவசியமே இல்லையே. இப்போ இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் மொத்தமா தவிர்க்கிறதே நல்லதுன்னு நான்